அப்படின்னு இதுக்குதான் வந்து ஐயோ தெரியும். அந்த வீட்டுக்குள்ளே நீ கதற கதற எத்தனை தடவை ஐயோ அந்த சிரிப்பு வேற. முடிஞ்ச அளவுக்கு என்னை எப்படியாவது உன்னிடம் இருந்து பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோஷன்லயே பேசின மாதிரி இருந்தது. எஸ், அது என்னமோ உண்மைதான். உங்களுக்கு தானே அங்கில் கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலங்க, ஆனா டைம் இல்ல. பார்வதி அண்ட் கமருதீனோட பாட்காஸ்ட் வீடியோ வந்துருச்சு. அதை பத்தி ஏன் இன்னும் வீடியோ போடல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பார்ட் 2 வீடியோ தான் இது. அக்கா இந்த பாட்காஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய லவ்வ பொழிஞ்சிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா அந்த பக்கம் அரோராவையும் இந்த பக்கம் கானா வினோத் மேலே 2 பேருக்கிட்டே இருக்க கொஞ்சம் வன்மம் கொஞ்சம் கோவம் அதையும் பொழிஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோலா நம்ம பார்த்துடலாம். போன வீடியோ மாதிரியே பாத்தீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ இந்த வீடியோ இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அண்ட் கமருதீன் ஒரு பாட்காஸ்ட்டை சூப்பரா நீட்டா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ப்ரோ அவ்வளவு நல்ல பாட்காஸ்ட் அது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இல்ல அவங்க தரப்பு நியாயத்தை சூப்பரா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு, அதாவது பீடியன்ஸ் பயங்கரமா பாத்தீங்கன்னா அக்கா பாத்தீங்களா எவ்வளவு வந்து எப்படி சொல்றது எல்லாரையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் எல்லாம் தப்பா பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களா அக்கா வந்து இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க பார்வையில அதை மன்னிச்சு விடுற மாதிரி தெரியுது போல. எனிவேஸ் நம்ம ஒன்மையா பார்த்துடலாம் என்னென்ன சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன். பார்வதி உண்மையிலே ஒரு யூனிக் பீஸ் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். சும்மா கண்டென்ட்டை வாரி வழங்குறாங்க பாருங்களேன். எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு நெருக்கம் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து நான் பேபின்னு தான் அட்ரஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ என்னால் அதை வந்து ஸ்டாப்பும் பண்ண முடியல. அண்ட் பேபி அப்படின்ட்டு தான் நான் பேசுவேன். உனக்கு தெரியும், உனக்கு அதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? ஆகா, ரியாலிட்டி ஷோவில் இப்படிலாம் சொல்கிறாளே அப்படின்றது தான், இல்லை டிட் யூ என்ஜாய்? நான் ஒரு ஃப்ளோ, அதாவது பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நான் பேபின்னு கூப்பிட்டேன்ல வீட்டுக்குள்ள, சோ அது வந்து ஒரு லவ்ல கூப்பிட்டேன், அதை நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கான கமருதீனோட பதில பாக்குறீங்களா? அதுதான் பயங்கரமா இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஹெசிடேஷனா இருந்தது, பட் போக 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 நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுல, இந்த மாதிரி நல்லா இருக்கு, இந்த மாதிரி கம்ஃபர்ட்டா அவளை பத்தி ஒருத்தங்க நினைக்கிறாங்க, நம்மளை பத்திலாம் யார் நினைப்பா அப்படின்னு இதுக்குதான் வந்து ஐயோ தெரியுது. இது வந்து பாட்காஸ்ட், இங்க வந்து ஒரு லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணும். இப்பயாவது தெரியுது, கிட்டத்தட்ட 60-70 கேமரா இருக்கு, அங்கேயே கண்ட்ரோல் பண்றது தெரியலையா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கேமரா தான் இருக்கு, இங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா பேசுறாங்களாம். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி லவ் பொழிறாங்க. நிறைய கிரிஞ்சா தான் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் விட்டு தள்ளுவோம். என்ன இருந்தாலும் பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லுவீங்க, ப்ரோ என்ன இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு லவ்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதா, அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணக்கூடாதா அப்படின்றது. ஸோ அதை பார்க்கும்போது நீங்களே சொல்லுங்களேன், இதை பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் கிரிஞ்சா இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசி வச்சு ஸ்கிரிப்டடாக தான் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இது ஆரம்பம் தான், இன்னும் தரமான சம்பவங்கள் இருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே நீ கதற கதற எத்தனை தடவை அததான் நீ சொல்லல, நீயே சொல்ல வேண்டியதானே. நான் சொல்லல, அன்வான்டட் டச் தான் சொன்னேன் அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே. எனக்கு மறந்துருச்சுடா, அந்த வீடு ஒரு லூப்டா. ஆமாண்டா, கமருதீன் கரெக்டான கேள்வி தான் கேட்கிறாரு. நான் என்ன லூசான்னு கேட்கிறாரு கமருதீன். உனக்கு ஒண்ணுமா புரியல, உண்மையிலே நீ அப்படிதாயா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அன்வான்டட் டச் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் அந்த பேட் டச், அதாவது பேட் டச்னு உள்ள புரிஞ்சுக்கிட்டு கமருதீன் வந்து ஏறுன்னு ஏறுவான். ஸோ இந்த இடத்துல பார்வதியும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் டச் தான் சொன்னோமோ அப்படின்ற ஒரு தாட்லேயே இருப்பாங்க. ஆனால் அன்வான்டட் டச் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுவாக இருந்தாலும் தப்பு தானே. அவன் வந்து தெரியாம சரி ஓகே அன்வான்டட் ஏதோ டச் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதியோட இன்டென்ஷன் எப்படி சொன்னாங்க அப்படின்றத நம்மளும் தான் பார்த்தோம். அதாவது திவாகர் கிட்ட அது அவங்க எப்படி எந்த மாடுலேஷன்ல சொன்னாங்க எல்லாத்தையும் நம்மளும் தான் பார்த்தோம். கமருதீன் வெளியே வந்து வீடியோ பார்த்துருக்காரு. ஸோ அது சரிதான் இப்போ சொல்ல வராரா, அன்வான்டட் டச் அப்படின்னு சொல்லிட்டதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுமா? தப்பு இல்லையா கமருதீன்? டேய் நீ தாண்டா ஜெயிலுக்குள்ள அன்வான்டட் ஏதோ டச் பண்ணதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க வந்து பேட் டச்னு சொல்லலையா, அன்வான்டட் டச் தான் சொன்னாங்களா? அப்போ அன்வான்டட் டச் கமருதீன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னா அது உங்களுக்கு தப்பா தெரியலையா கமருதீன்? அவங்களை வந்து அன்கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. இவ்வளோ கேமரா இருக்க ஒரு பிக் பாஸ் வீடியோவில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பீஸ் நீ அப்பயே சொல்லியிருந்தா நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன்ல, நான் என்ன லூஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் கமருதீன் சூப்பர். True to your emotions. Yes.
ஒருவனுக்காக படைக்கப்பட்டவன். கைஸ் இந்த ஒரு டைலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 4 தடவை கேட்டேன். என்னால் முடியல. பார்வதி, ஐயோ டேய் என்னடா இது, ஏன்டா இது மாதிரி வெறுப்பேற்றுறீங்க? நான் சீரியஸ்லி இதுக்கு பார்ட் 2 வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் கண்டென்ட்டே இல்லாமல் கூட இருந்துருவேன், இந்த வீடியோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் பார்ட் 2 அந்த பார்வதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாட்காஸ்ட், நீங்கள் வீடியோ போடணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே சொல்லுங்கள், ஒரு மாதிரி எரிச்சலாக இல்லை? ஒருவனுக்காக படைக்கப்பட்டவளாம், மற்றவங்களாம் புரியலையே. சரி, ஓகே. ரெண்டு பேரையும் பிரிக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. ஏன்டா அதை தாண்டா நாங்களும் ட்ரை பண்றோம், எங்களால முடியலடா. இப்போ வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து உள்ள வந்து சொல்லிட்டு போயிட்டான், இந்த மாதிரி வந்து தனியா விளையாடு, 1 மாசம் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே தெரியுது, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது ஏதோ ஒரு வகையில வந்து நீ இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு ரீசன்ஸ் 2 பேர் ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, ஏன்னா வந்து கேம் ப்ரொசீட் ஆகல, கேம் வந்து அப்படி. அதாவது ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். பட் வந்து எப்படி சொல்கிறது, இவங்களாலே பிரிய முடியலையா. அதாவது அந்தளவுக்கு லவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாகிடுச்சு. கிட்டத்தட்ட தெருநாய் சண்டை மாதிரி 2 பேரும் மாறி மாறி அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பிரிய முடியலையா. லவ் ட்ரையாங்கிள் அப்படின்றதுல நிறைய பேர் வந்து குளிர் காஞ்சு பல கட்டங்களுக்கு போய் பல டிடிஎஃப் டாஸ்க்குகளை வென்று சரி நல்லா இருந்துட்டு போட்டோம். சரி, ஓகே, வாட்எவர், ஜஸ்ட் ஃபன் கைஸ். அவங்க ஃபன்னாக சொல்கிறாங்க, அதாவது அவங்க வந்து ஃபன்னாக சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்றுச்சலில் பேசலை, கானில் பேசலை, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் பேசுகிறாங்க. அக்கா என்ன வேணால் பேசலாம், பட் ஃபன்னு அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த லவ் ட்ரையாங்கிள் மூலியமாக தான் அரோரா வந்து ரொம்ப நாள் சர்வைவ் ஆகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே அடித்ததா அக்கா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு கேம் தானேக்கா. நீங்களும் அப்போ அந்த லவ்ன்ற ஒரு போர்ஷன் உங்களுக்கும் இருந்து தானே, அது உங்களுக்கும் தானே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ரையாங்கிளே இல்லை. ஆக்சுவலாக அரோராக்கு கமருதீன் மேலே அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லை. கமருதீன் வேணால் லைட்டாக கொஞ்சம் எசக்கு பெசக்காக கொஞ்சம் இங்கே அங்கேன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அரோராக்கு எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு ஃபீலிங்லாம் இல்லை. ஆனால் பார்வதி அரோரா பக்கத்தில் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு ட்ரையாங்கிள் மூலிமா நிறைய பேர் வந்து குளிர் காஞ்சி ஒரு மாதிரி அக்காவோட வயிற்றுச்சல் இன்னும் போல அப்படின்றது இந்த வீடியோவில் அவங்க கதறதை வச்சு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. எனிவேஸ், அது அக்காவோட ஃபீலிங். நீங்க ஃப்ரெண்டுன்னு உருகுனீங்க இல்லையா, அந்த ஐஸ்கிரீம்லாம் எடுத்து கொடுத்தீங்க இல்லையா, அந்த நபர்கள்லாம் வந்து நீங்க அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு அந்த வாசலை விட்டு வெளியில போகும்போது ஒரு 8 கூட வந்து உங்களை பார்க்கல. ஒரு சில பேரை பத்தி நான் பேசவே கூடாதுன்னு வச்சுக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோல வந்து வந்துருது என்ன பண்றது, வந்துருது. அதாவது நீங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது நீங்க ஃப்ரெண்டுன்னு உருகுனவங்க வந்து எட்டி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அக்கா வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பக்காவா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவங்க வந்து 2 பேரும் ஒன்னா திருப்பி பேசிடவே கூடாது, திருப்பி 2 பேருக்குள்ள கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லாவே பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்சு அரோரா வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு உள்ள பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு கம்பெனி வேணும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் எப்படி ஒரு கம்பெனி கொடுக்குறாரு அதே மாதிரி கமருதீன் ஒரு கம்பெனி வேணும்னு நினைச்சது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கம்பெனி கொடுக்கறது எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. துஷார் வந்து ஃபுல் டைம் கம்பெனி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது கமருதீனை திரும்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க பயப்படாதீங்கக்கா, அவர் உங்களுக்கு தான். ஐயோ, அந்த சிரிப்பு வேற. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு பாருங்க, அப்படியே வந்து வெளியில பயங்கரமா மாறிடுச்சு போல. அவன் தான் வேலையை பார்த்தது. அஃப்கோர்ஸ் அகைன்ஸ்ட் மீயா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா போத்தன் எங்க இருந்தாலும் நீ நல்லா இருறா, இங்கதான் இருக்கிறாப்ல, நல்லா இருறா மச்சான் நீனு. வந்து போத்தன் கரெக்டா தான் வந்து சொல்லியிருக்கான். எல்லாமே தெரியும். இந்த இடத்துல போத்தன் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் இந்த 2 பேர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ல இருந்து வெளியே தூக்குறதுக்கு காரணமா இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 அடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. உள்ள வந்து ஒரே பாயிண்ட் தான், டே மச்சான் நீ அரோராவை நம்பாத, பார்வதியை கூட நம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை போட்டாருங்க. அங்கேருந்து திருப்பி ட்ராக்கை பிடிக்க ஆரம்பிச்சான், திருப்பி 2 ஒன்று சேர ஆரம்பிச்சதுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வரைக்கும் போய் வெளியே போயிடுச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியல, போத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி புகழ்றாங்க,
போத்தன் மட்டும்தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாப்புல. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசணும்னா ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி. பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் மாற்றலை பார்வதி, அவர் தான் டோட்டல் கேமையே மாற்றினார். ட்விஸ்ட்டுன்னு வாங்கல, இந்த சீசன் 9 ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நண்பராக வெளியேருந்து உள்ளே வந்தார் பாருங்க, அவரு ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வெளியே இவ்வளோ கேம் ஷோவை பார்த்துட்டு உள்ளே போகிறீங்க, நீங்கள் போகும்போது இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியுது? நீ யாரு கூடயும் பெருசாக வந்து டச் வச்சுக்கோ மச்சான், அதாவது உங்களை அரோராவும் சரி பார்வதியும் சரி யாரையுமே நம்பாது, எல்லாருமே கேம் விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்வதியை கூட நம்பிடு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ரெட் கார்டு வாங்கும் போதெல்லாம், கமருதீன் ரெட் கார்டு வாங்கும் போதெல்லாம் ஒரே ஒரு இதுதான் மைண்டில் இருந்தது, அதாவது இந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த போத்தன்ற ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்கே என்னன்னா மாறி மாறி புகழ்றானுங்க, அந்த போத்தன் தான் வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டாரு, அவர் மட்டும் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு, என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் செம்மையாக புரிஞ்சுக்கிட்டாரு கமருதீன் ப்ரோ, செம்மையாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு எங்கே எப்படி ஆப் அடிக்கணுன்றதை கரெக்டாக புரிஞ்சு செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் நெக்ஸ்ட்டு, நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்க வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தள்ளி இருக்கணும். பட் ஆனால் ஷோ பார்க்கும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை எப்படியாவது உன்னிடம் இருந்து பிரித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோஷன்லேயே பேசின மாதிரி இருந்தது. எஸ், அது என்னமோ உண்மைதான். ஆக்சுவலாக அரோராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமருதீனை பார்வதி கிட்டேருந்து பிரிச்சிடணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளோட இருந்தாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அங்கே போனாலே கேஸ் வாங்குறானே, போனாலே செருப்படி வாங்குறானே, என்ன இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு போய் இப்படி செருப்படி வாங்குறான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 4 விஷயம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்குது, அவன் அந்த பக்கம் போயிட்டானா இந்த பக்கம் கம்பெனி கொடுக்க வரமாட்டான். ஸோ இந்த 2 விஷயமும் அந்த பொண்ணுக்கு இருந்தது, அதனால தான் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்வதி அது இன்னும் பார்த்தீங்கன்னா மன உடைச்சல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ சில கேரக்டர் பற்றி பேச மாட்டேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ மறுபடியும் வந்து அந்த பொண்ணு சாரி கேட்டா நீ போய் பேசிடுவியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதையா, சுயமரியாதை இல்லையான்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொன்னாங்க. அது எனக்கு பயங்கரமா ஏறிடுச்சு. நிறைய வாட்டி சண்டை எப்படி கானா வினோத் அவர்களை கேஷ் பாக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி. Just saying sorry. அப்படியா? அப்படி கானா வினோத்து அப்போ ஒரு யோசிச்சு எடுக்கல, அரோரா தான் எடுக்க வச்சிச்சு இல்லை. அதாவது அப்படி ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்தாங்க ஷோலேயே. பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து 10 தடவை கிட்ட சொல்லிட்டாரு, வெளியே வந்து சொல்லிட்டாரு எனக்கு பண கஷ்டம் இருக்குது, எனக்கு தேவை இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு, நான் அந்த பொண்ணு சொல்லிலாம் யார் சொல்லி எடுக்கல, எனக்கு 18 லட்சம் பெரிய அமௌண்ட்டு, என்னோட சுச்சுவேஷனுக்கு அது கோடி ரூபாய் மாதிரி, ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கானா வினோத்தை பணத்தை எடுக்க வச்ச மாதிரி கமருதீன்கிட்டேருந்து பார்வதியை பிரிக்கலான்ற மாதிரி திட்டம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் பக்காவா தெரியுதுக்கா, உங்களுக்கு காண்டு சுத்தமா குறையல அப்படின்றது பக்காவா தெரியுது. 2 பேர் மேல தாங்க ஆக்சுவலா பார்வதிக்கு சம காண்டு இருக்கு. ஏன்னா யார் சொல்லுங்க, ஒன்னு அரோரா, இன்னொன்னு திவ்யா கணேஷ். ஏன்னா திவ்யா கணேஷ் கார் டாஸ்க்ல வச்சு கிழிச்சிட்டாங்க. அரோரா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 30 நாள் 40 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கமருதீனை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பக்கம் போக விடாம ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 காண்டும் இன்னும் அக்காவுக்கு பக்காவா இருக்கு அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. எனிவேஸ் அடுத்து வினோத் கிட்ட நான் மறுபடியும் பேசுவேனான்னா கண்டிப்பா நான் பேசுவேன், ஏன்னா உன்னுடைய உயிர் நண்பனாச்சு, அதனால அதை ஏற்றுக்கொள்வேன். பட் ஆனா அவர் பேசாது வந்து எனக்கு இன்னும் பயங்கர காயமா தான் இருக்கு. இப்படிதான் பேசும், அந்த ட்ராமால இருந்து நான் வெளிவரல. ஏன்னா எனக்கு புரியுது அவருக்கு உன் மேல ஒரு ஆழ்ந்த அந்த நட்பு வந்து செம்ம இதுவா இருக்கு, அதனால அவர் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாதான் நான் அதை பாக்குறேன். பட் இருந்தாலும் ஏன் வினோதன் நான் அன்னைக்கு அந்த கடைசி நாள் அதுமா என்னை நீ அப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறது எனக்கு என்னைக்குமே அது ஒரு வழியாக தான் இருக்கும். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மை ஓன் டைம். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, வினோத்தை நான் அன்றைக்கி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது பார்வதி. ஏன்னா அவர் வெளியே வந்து இன்டர்வியூலேயும் சொல்லிட்டார், பார்வதிக்கிட்ட நான் மன்னிப்புலாம் கேட்கல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது வந்து அங்கே சரிதான், உனக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தனா கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். அதுக்கு வந்து நான் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் பண்ணது அங்கே சரிதான், நாங்கள் கோவப்பட்டது சரிதான், பட் உனக்கு கஷ்டமாக இருந்தால் உனக்கு வந்து வெளியே போகும்போது இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் சாரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு போல. அதை தான் வெளியே வந்து அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வினோத் மன்னிப்பு கேட்டாருன்னு ஊட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பயுமே வினோத்தை நான் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கமருதீனோட உயிர் நண்பர், உன்னோட உயிர் நண்பர், அவர்கிட்ட எப்படி நான் பேசாமல் இருப்பேன், அவர்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பிள் பார்வதி, ஒன்றும் இல்லை, நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் தேவைப்படாது. ஓகே, அந்த தப்புக்கு ஒருத்தவங்க ரியாக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த ரியாக்ஷன் தான் கானா வினோத் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சா எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் என்னன்னா அதுதான் இங்கே நடக்க மாட்டுது. அது நடந்துட்டா ஓகே, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்ககிட்ட இவங்களே இவங்களை ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நீங்கள் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கீங்க, நான் மட்டும்தான் சரியாக இருக்கேன், இந்த கமருதீன் என் கூட இருக்கான், அவ்வளோதான், மற்ற எல்லாருமே எனக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அது சரியில்லை.
கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து யோசிக்கணும். எதனால எல்லாருமே தப்பா பார்க்குறாங்க, எல்லாருமே தப்பா பேச. ஆக்சுவலாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. அதாவது அவங்க வந்து எப்படி சொல்ல, இந்த கேமை நவுத்துனது, இந்த பிக் பாஸ்னு ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. பட் இந்த கேம்ன்றது ஒரு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறது மட்டும் கிடையாது, கேரக்டர் பேஸ்டு ஷோ. இது வந்து ஒரு கேம் ஷோன்றதுனால நீங்க அந்த டாஸ்க் எல்லாம் விளையாட்டா தூக்கி கப்பு கொடுக்குறது அப்படி இல்லை. உங்க கேரக்டர் கரெக்டா இருக்கா, அந்த டாஸ்க் மூலியமா உங்க கேரக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனே இந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவங்களோட கோவம் எந்த அளவுக்கு போகுது, அவங்களோட வன்மை எந்த அளவுக்கு போகுது, அதுதான் பிக் பாஸ். ஸோ அந்த ஷோவில் கேரக்டர் தான் மஸ்ட்டே தவிர டாஸ்க் மஸ்ட் இல்லை. ஸோ கேமை நவுத்துறது முக்கியம் இல்லை. இது யாருக்கு சொல்கிறேன்னா, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அக்காவோட சப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தானே அங்கில். நீங்களும் தானே ஆன்ட்டி. போடா. ஏன்னா நீ ஒரு ஆள் தான் அந்த வார்த்தையை சொல்லல. நீ என்ன சொன்ன? men and women are equal சொன்னியா? நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப கிரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு, முடியல. ஏன் ஏன் எனக்கு புரியலையே. இது வந்து ஒருவேளை எனக்கு தான் கிரிஞ்சாக தெரியுதா, உங்களுக்குலாம் நார்மலாக தெரியுதா? இது ஒரு மாதிரி பாட்காஸ்ட்டில் உட்காந்து 2 பேரும் கிரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் பாட்காஸ்ட்டில் இவ்வளோ தாங்க. அவங்களோட லவ் ஃபீலையும் ப்ளஸ் அரோரா மேலேயும் வினோத் மேலேயும் சில பல இடத்துல கொஞ்சம் வன்மங்கள், கொஞ்சம் கோவங்கள் இதெல்லாம் வந்து காமிச்சாங்கல்ல, வருத்தங்களையும் காமிச்சிருந்தாங்க. மற்றபடி இந்த பாட்காஸ்ட் வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அவங்க என்னென்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதோட இது முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்கள், இப்போ வந்து இவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்களா, அடுத்து வேற யாராவது ஒருத்தர் 2 பேர் இன்டர்வியூ கொடுப்பாங்க, கனியோ திவ்யாவோ இல்லை வந்து வினோத்தோ, ஏதாவது ஒரு இன்டர்வியூ வந்து யாராவது எங்கேயாவது பேசுவாங்க. அதில் அக்காவுக்கு லைட்டாக ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும், நெக்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வாடா கம்மு, நம்ம வந்து அடுத்த பாட்காஸ்ட் வரோம், எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இது கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓவராலா இதோட வந்து பார்வதி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை பார்வதி இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.